சரி, இப்ப திருவண்ணாமலை நம்ம போறோம் அப்படின்னா, கிரிவல பாதையில ஃபுல்லா அடியார்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி அடியார்களுக்கு நாம உணவு குடுக்கறது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நல்ல நல்ல விதமா மாறும்? அடியார்கள்னு இல்லை, யாராக இருந்தாலும் பசித்தவுடன் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த வயிறு பசிங்கிறது ஒரு அக்னி. அக்னிக்கு நம்ம அதை அந்த தீ ஆற்றும் போது நமக்கு அதுக்கு அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் பஞ்சபூதங்கள் வழியாக ஏன்னா அக்னியும் நீரும் சேர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு ஜோதி பிறக்குது. அது நமக்கு நீங்கள் அவன் நல்லாருன்னு சொன்னாலும் சரி தான், நல்லாருன்னு சொல்லாட்டாலும் சரி தான், நமக்கு அவனுக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம முகத்தை அவன்கிட்ட காமிக்கக்கூடாது. நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா தம்பட்டம் அடிக்கக்கூடாது. அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நம்ம திரும்பிடணும். சாப்பாடு கொடுக்க நேற்று வாங்கின சோத்தை இன்றைக்கி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு ஒரு படி மேலாகத்தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கனி, ஏதாவது ஒரு பழம், இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு, இதை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். இதுதான் உணவு அளிக்கிறதுனுடைய முக்கிய கூறு. ஒரு இனிப்புங்கிறது ஒரு அச்சோலமோ ஒரு கற்பட்டியோ இல்லை ஒரு பழம், வாழைப்பழமோ, உங்களுக்கு எந்த பழம் உண்டோ உங்கள் தகுதிக்கு என்ன உண்டோ அதை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். ஒரு குவளை தண்ணி ஒரு துட்டுக்கு விற்கப்படும் அப்படிங்கிறது தேவி பாகவத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம நாட்டிலே பூமியிலேருந்து தண்ணி எடுத்து அதை ஃபில்ட்ருங்கிற ரசாயனங்களை கலந்து நமக்கு 20 ரூபாய்க்கு விற்காங்க. இதே தண்ணி இங்கே எடுத்து கேரளாவில் போய் 15 ரூபாய்க்கு விற்காங்க. இங்கே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்ன பண்ணாத? ஆனால் ஒரு ஆளுக்கு உணவளிக்கணுங்கும்போது இந்த மாதிரி கொடுக்கணும். அந்த உணவு கொடுக்கறதுனால என்னென்னா நமக்கு கர்மகாண்டங்கள் கழியும்.